Hi, hello viewers. Welcome back to our channel. நான் இந்த கிளிக்கு வந்தாச்சு. முன்னாடி இருந்து அரசாங்கத்தின் மேல வைக்கப்பட்ட ரொம்ப பெரிய குற்றச்சாட்டா என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, ஸ்டாலின் வந்துட்டு ஒரு பொம்மை முதலமைச்சரா இருக்காரு. என்னதான் வந்துட்டு அவர் தான் முதலமைச்சர் அப்படின்ற பிம்பம் வந்துட்டு வெளியில காட்டப்பட்டாலும் கூட பின்னாடில இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா சபரீசன் இருக்கார் இல்லையா, சபரீசன் உதயநிதியுடைய நண்பரான ரத்தி, இவங்க எல்லாம் தான் வந்துட்டு சிஎம் ஆட்சி படைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதுதான் வந்து நடக்குது. சிஎம் வந்துட்டு முன்னாடி நிறுத்தி பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்துட்டு சபரீசனும் ரத்தீஷும் தான் எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தாவேகா ஆட்சிக்கு வந்த ஒரு மாசத்துல அதே குற்றச்சாட்டு மறுபடியும் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு தான் சொன்னோம். பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சபரீசனோ ரத்தீஷோ கிடையாது, ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்றதுதான் அதிக அளவுல அடிபடுது. என்னதான் வந்துட்டு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட ஷேடோ சிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் முதலமைச்சரா ஜான் ஆரோக்கியசாமி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கட்சி வட்டாரங்களிலேயே பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம். தினசரி அதாவது டெய்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா பயிற்சியுமே ஜான் ஆரோக்கியசாமிக்கு டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் சிஎம்னுடைய சேர்க்கே வந்துட்டு அந்த பயிற்சி எல்லாமே கொண்டு வரப்படுது. அதை தாண்டி முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் ஆரம்பித்து அதிகாரிகள் வரைக்கும் யார் யார் என்னென்ன பண்ணணும், அவங்க எங்கெங்க எப்படி எப்படி பேசணும் அப்படின்றத ஆரம்பிச்சு எங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் எல்லா புரோட்டோக்காலும் ஜான் ஆரோக்கியசாமி அனுபவால தான் வகுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த ஜான் ஆரோக்கியசாமி, அதை தாண்டி ஜான் ஆரோக்கியசாமியுடைய அடுத்த கட்ட ரொம்ப பெரிய பிளான் என்ன அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல நூற்றாண்டுகளா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல நாங்க 2 வருஷமா தான் அரசியல் பண்ணோம் ஆனா சிஎம் சேரை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவா இருந்தாலும் சரி, அரசியல் ஆலோசகர்கள் அப்படின்ற ஒரு பதவி இல்லாத கட்சி இன்னைக்கு இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா கட்சியுமே அரசியல் ஆலோசகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு டைம்ல பிரசாந்த் கிஷோர் எப்படி லைன் லைஃப்ல இருந்தாலும் அதே மாதிரி தாவேக்காவுடைய வெற்றிக்கு அப்புறமா ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்ற பேரும் லைன் லைஃப்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு கிடையாது. இதுக்கு முன்னாடியே மும்பையில் நடந்த எலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு சிவசேனா, அதை தாண்டி தேசியவாத காங்கிரஸ், அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சித்தராமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல அரசியல்வாதிகளை பார்த்திருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்றா சொன்னோம். என்னதான் வந்துட்டு அங்கெல்லாம் போய் வேலை பார்த்திருந்தாலும் கூட அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த எலெக்ஷனுக்கு அந்தந்த கட்சி இருக்கு இல்லையா, அந்தந்த கட்சியை ஜெயிக்க வச்சதோட ஜான் ஆரோக்கியசாமியுடைய ரோல் அப்படின்றது முடிவடைஞ்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவை ஜெயிக்க வச்சதோட மட்டும் இல்லாம தலைமை செயலகத்திலே உட்காந்து ரூல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு போயிருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர்கள் மட்டும் கிடையாது, அதிகாரிகளுக்கே வந்துட்டு பார்த்தோம்னா நேரா முதலமைச்சர் கிட்ட இருந்து கால் போதா இல்ல முதலமைச்சர் கிட்ட இருந்து வந்துட்டு ஆர்டர் போதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. பெரும்பாலான டிடிஸ், பெரும்பாலான அப்பாயின்மெண்ட், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா பெரும்பாலான ஆர்டர்ஸே ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு இல்லையா, அவர் தான் போடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நிறைவேற்றப்பட்டு இருக்கு அப்படின்றதுனாலதான் அவரை ஷேடோ சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யார் தான் இந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவை பூர்வீகமா வச்சிருக்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்துட்டு இல்ல தமிழ்நாடு தான் அவருடைய பூர்வீகம் அப்படின்லாம் வந்துட்டு சொல்றாங்க. எது எப்படியா இருந்தாலும் காலேஜ் டைம்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தோம்னா ஆரோக்கியசாமி இருக்காரு இல்லையா, தமிழ்நாட்டில் வந்து படிச்சதுனால அவருக்கு தமிழ் நல்லா படிக்கணும்னு எழுதணும்னு தெரியும். அதை தாண்டி தன்னுடைய ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தோம்னா பெர்ஃபெக்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துல 4 வருஷம் மேனேஜரா ஒர்க் பண்றாரு.
அதுக்கப்புறமா வந்துட்டு குட் ரிலேஷன்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துல கிட்டத்தட்ட 12 வருஷம் ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் 2017ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெப்னா டிஜிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த நிறுவனத்தின் மூலியமா தான் தன்னுடைய அரசியல் வேலைகள் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு தாவேக்காக்காகனா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல என்ட்ரி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டெஃபினட்டா கிடையாது. 2016லயும் வந்துட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற டேக்லைன் மூலமா அன்புமணியை பாமகவுடைய அடுத்த தலைவரா முன்னிறுத்தினதோட மட்டும் இல்லாம பட்டியலுக்கு எல்லாம் வந்துட்டு கொண்டு போய் சேர்த்ததுல ஜான் ஆரோக்கியசாமிக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2016 இருக்கு இல்லையா, 2016 தொடர்ந்து 2019ல சரத்பவாருக்காக மகாராஷ்டிரால வேலை பார்க்கிறாரு. அந்த தேசியவாத காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியையும் இருக்குது. இப்படி வந்துட்டு போற ஃபுல்லா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம்ஸை சக்சஸ்ஃபுல்லா அவர் பண்ண அந்த ஒரு சுச்சுவேஷன். அதை தாண்டி ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிறதுக்கே ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்துட்டு தேர்தல் வியூக வகுப்பாளரா நியமித்து இருந்தாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ தாவேக்கா ஆரம்பிச்ச டைம்ல கரெக்டான டைம்ல ஜான் ஆரோக்கியசாமியும் தாவேக்காவோட இணைஞ்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தடுத்து பிரச்சாரங்களை வகுத்ததா இருந்தாலும் சரி, விஜய் அவர்களை எங்க எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரோட்டோக்கால எலெக்ஷன் முடிய வரைக்கும் விஜயை ஃபாலோ பண்ண வச்சது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அதை கண்டினியூ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேடோசியம்னு சொல்லக்கூடிய விதத்துல தான் ஜான் ஆரோக்கியசாமியுடைய செயல்பாடு இருந்துருக்கு. ஸோ தன்னுடைய அடுத்த கட்ட எய்மா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்துட்டு திமுகவோட இணக்கமான கூட்டணியில சுச்சுவேஷன்ல இப்ப அது உடனே தாவேக்கா பக்கம் வந்திருக்கிறதுனால காங்கிரஸ்க்காக வரக்கூடிய மக்களவை தேர்தலில் இந்தியாவுக்குள்ள வேலை பார்க்கறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கா ஜான் ஆரோக்கியசாமியுடைய team. ஸோ தாவேக்காவுக்கு வந்துட்டு 100% சக்சஸ் ரேட் கொடுத்ததுனால ராகுல் காந்திக்கும் ஜான் ஆரோக்கியசாமி மேல ஒரு நல்ல மதிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால காங்கிரஸ் பிளஸ் அண்ட் மைனஸ்லாம் ஜான் ஆரோக்கியசாமிக்கு அச்சுப்படி அப்படின்றதுனால வரக்கூடிய 2029 எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் இந்திய தேர்தல் வகுப்பாளரா ஜான் ஆரோக்கியசாமி கூடிய சீக்கிரமா நியமிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லுது அரசியல் வட்டார டேட்டா. ஸோ நீங்க ஜான் ஆரோக்கியசாமி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பாய் பாய்.